அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், எல்லாமே 5ஆம் தேதி சொல்லுவோம். அது இங்க சொல்லிட்டா 5ஆம் தேதிக்கு எங்க ஆள் போறதுக்கு வேலை இல்லாம போயிடும். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மிக எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அதிமுக தான். அந்த வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான். அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட ரீதியாக எடுத்து சொல்லும். மக்கள் இன்னைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி வரிசையில் வரும். அனைத்து ஊடகங்களுக்கும் பட்டியலிருக்கும் என்னுடைய வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.